மக்களே வணக்கம். புனிதர்களை பற்றி நாம் ஏன் அறிந்து கொள்ள வேண்டும்? அவர்கள் நமக்காக என்ன செய்து விட்டார்கள்? இந்த ஒரு கேள்வி நம் மனதில் யதார்த்தமாக எழலாம். ஆம் அன்பார்ந்தவர்களே, புனிதர்கள் யாரும் கடவுள்கள் அல்ல. அவர்கள் வானத்திலிருந்து குதித்து வந்த வானதூதர்களும் அல்ல. அவர்கள் நம்மை போல் இம்மண்ணுலகில் மனிதர்களாக வாழ்ந்து மரித்தவர்கள். ஆனால் வாழும்போது ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுத்து கடவுளது காரியங்களில் நமக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து மரித்தவர்கள். இந்த மண்ணுலகில் தீமையை தவிர்த்து நன்மையான காரியங்கள் செய்து வாழ்ந்து மரித்தவர்கள் இப்போது விண்ணுலகில் நமக்காக பரிந்து பேசி வருகிறார்கள். அவர்களை முன்னுதாரணமாக கொண்டு வாழ முற்படுவோம். அவர்களையும் அவர்கள் வாழ்க்கையை பற்றி அறிந்து கொள்வோம். வாருங்கள். புனித சூசையப்பர் இயேசு கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையும் புனித கன்னிமரியாவின் கணவரும் ஆவார். இவர் நேர்மையும் அமைதியும் கீழ்ப்படுதலும் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு நீதிமான். இவர் தச்சு வேலை செய்து தமது குடும்பத்தை நேர்மையாக பராமரித்தார். சூசையப்பர் கடவுளின் சொற்படி முழுமையாக கீழ்ப்படிந்து கனவுகளின் மூலம் கிடைத்த கடவுளின் வழிகாட்டுவின் படி செயல்பட்டார். இவர் தொழிலாளர்களின் பாதுகாவலர், குடும்பங்களின் பாதுகாவலர், நன்மரணத்துக்கு பாதுகாவலர், படிப்புக்கு பாதுகாவலர் மற்றும் திருச்சபையினுக்கு பாதுகாவலர் என்றும் போற்றப்படுகிறார். புனித மரியந்திரேசா இவர் கேரளா மாநிலத்தில் உள்ள புத்தஞ்சிர கிராமத்தில் சிறுமேல் மங்கிலியான குடும்பத்தில் 1876 ஏப்ரல் 26 பிறந்தார். சிறு வயதிலிருந்தே ஆண்டவருடைய பாடுகளின் மீது அதிக பக்தி உடையவர். அன்னை மரியாய், குழந்தை இயேசு அடிக்கடி இவர் முன் காட்சியில் தோன்றுவார்கள், பேசி உருவாடுவார்கள். இயேசுவின் திருக்காய வரம் பெற்ற புனித கன்னியம் மற்றும் சேருக்காக அதிக முயற்சி செய்து முடியவில்லை. ஆண்டவருடைய அருளால் திருக்குடும்ப திருவோடு சபை இப்புனிதியால் உருவாக்கப்பட்டது. 1926 ஜூன் 8 குளிக்காட்டு செரிமரத்தில் இறந்தார். ஜூன் 8 இவரது திருநாள் கொண்டாடப்படுகிறது. புனித செபஸ்தியார் விசுவாச மரணமடைந்த புனித செபஸ்தியார் பிரான்ஸ் நாட்டில் நார்போன் என்னும் நகரில் பிறந்து மிலான் நகரில் வாழ்ந்தார். இவர் கிறிஸ்துவ மக்களுக்காக உதவினார். இவர் ஒரு தைரியமான ரோமானிய படை தளபதி ஆவார். இவர் கிறிஸ்துவ மக்களுக்காக அம்புகளால் மரத்தில் கட்டப்பட்டு அம்புகளால் ஏயப்பட்டு கட்டைகளால் அடிக்கப்பட்டு உயிர் நீத்தார். இவர் நல் மரணத்திற்கு பாதுகாவலர் மற்றும் தொற்று நோய்க்கு பாதுகாவலர் மற்றும் தீராத நோய்களை தீர்க்கும் வல்லமை பெற்றவர். இவரது திருவிழா ஜனவரி 20 கொண்டாடப்பட்டு வருகிறது. புனித பிரான்சிஸ் செவேரியார் இவர் ஸ்பெயின் நாட்டில் 1806 ஏப்ரல் 7 அன்று பிறந்தார். இவர் மரபிறப்பலின் பாதுகாவலர் ஆவார். பகல் நேரங்களில் மருத்துவமனைக்கு சென்று நோயாளிகளுக்கும் முதியவர்களுக்கும் பணிவிடை செய்து வந்தார். இறைவன் இயேசு கிறிஸ்துவுக்காக கண்டம் விட்டு கண்டம் போய் முன்பின் இடத்தில் தங்கி ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற மிஷனரி பாரத்தோடு இயேசு சபையில் இணைந்து 1842 மே மாதம் 6 கோவா வந்தடைந்தார். இவர் சீனாவில் உள்ள சாங்சோங் தீவில் 1552 டிசம்பர் 3 அன்று இறந்தார். பின்னர் 1553 இவரின் உடல் கோவர் கொண்டு வரப்பட்டது. இன்றும் புனித பிரான்சிஸ் செவேரியரின் உடல் அழியாமல் இருக்கின்றது. புனித மோனிகாமால் இவர் கிபி 332 வட ஆப்பிரிக்காவில் உள்ள அல்சீரியா என்னும் ஊரில் பிறந்தார். இவரது கணவர் கொடூர குணம் படைத்தவர், இயேசுவை அறியாதவர். தன் ஜெபம் மூலம் கணவனை மனம் திருப்பி கிறிஸ்துவ நெறியில் சேர்த்து ஞானஸ்தானம் பெற்றார். தன் மகன் அகஸ்தினாருக்காக பல ஆண்டுகள் ஜெபித்து அவரை சிறந்த குருவானவராகவும் மறை வல்லுநராகவும் புனிதராகவும் மாற்றினார். தன் ஜெபம் மூலம் சிறந்த மனைவியாகவும் சிறந்த தாயாகவும் வாழ்ந்து கிபி 387 இத்தாலியாவில் உள்ள ஓஸ்தியா என்னும் ஊரில் இறந்தார். இவரது திருநாள் ஆகஸ்ட் 27 கொண்டாடப்படுகிறது. இவர் அன்னையர், திருமணமான பெண்கள், கணவனை இழந்தவர்கள், மாறாத நம்பிக்கையுடன் ஜெபிப்பவர்கள் போன்றோருக்கு பாதுகாவல் புனிதை ஆவார். புனித அல்போன்சோ மரியா ஆகஸ்ட் மாதம் 19 1910 கேரளாவில் கோட்டயம் மாவட்டத்தில் குடமாலூர் என்ற ஊரில் ஜோசப் மேரி என்ற தம்பதிக்கு மகளாக பிறந்தார். இயற்பெயர் அன்னக்குட்டி. இளம் வயதில் தாயை இழந்ததால் தன் அத்தையால் வளர்க்கப்பட்டார். 1923 விபத்தில் சிக்கி உடல் நல பாதிப்புக்கு உள்ளானார். பிரான்சிஸ்கன் கிளாரிஸ்ட் என்ற சபையில் இணைந்து 1928
அல்போன்சா என்ற பெயரை பெற்று கன்னியாஸ்திரி ஆனார். கடுமையான உடல் வேதனைகளையும் உடல்நல பாதிப்புகளையும் உடல்நல குறைவுகளையும் தாங்கிக் கொண்டு இறைபக்திக்கு அர்ப்பணித்தார். 1986 போப் 2ஆம் ஜான் பால் அவர்களால் முக்தி பேறு பெற்றவராக உயர்த்தப்பட்டு 2008 அக்டோபர் 12 போப் 14ஆம் பெனடிக்ட் அவர்களால் புனிதராக உயர்த்தப்பட்டார். கத்தோலிக்க திருச்சபை இவரது திருவிழாவை ஜூன் 28 அன்று கொண்டாடப்படுகிறது. புனித அன்னை தெரசா. இவர் ஆகஸ்ட் 26, 1910ஆம் ஆண்டு அல்பேனியாவில் உள்ள ஸ்கோப்ஜோவில் பிறந்தார். தனது 18 வயதில் வீட்டிலிருந்து விடுபட்டு லொரேட்டோ சபையில் தன்னை இணைத்துக் கொண்டார். இவர் 1950 கொல்கத்தாவில் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி என்னும் சேவை அறக்கட்டளையை துறந்து நோய்வாய்ப்பட்ட மக்களுக்கு சேவை செய்தார். இவர் 1979 அமைதிக்காக நோபல் பரிசு வாங்கினார். இவர் 1997ஆம் ஆண்டு இறந்தார். புனித சியான்னா கேத்தரின் வட இத்தாலியில் 1347ஆம் ஆண்டு பிறந்தார். இவர் தனது பெற்றோருக்கு 25ஆம் குழந்தை. சிறு வயதிலிருந்தே மிகுந்த பக்தியுடன் காணப்பட்டார். சிறு வயதிலேயே ஆண்டவரின் திருக்காட்சிகளை காணும் வரம் பெற்றிருந்தார். தனது 13ஆம் வயதில் டொமினிக்கன் சபையில் சேர்ந்து ஏழை எளிய நோயாளிகளுக்கு உதவி புரிந்து கொண்டிருந்தார். அந்நாட்களில் இத்தாலியில் உள்ள சியான்னா நகரில் பிளேக் நோய் பரவியதால் அவ்வேளையில் பரந்த மனமுடன் அம்மக்களுக்கு ஓடிச் சென்று உதவினார். சீர்குலைந்த திருச்சபைக்கும் தன்னுடைய ஜபதவ முயற்சிகளால் உதவினார். திருத்தந்தை 13ஆம் கிரகோரி அவர்களுக்கு அநேக ஆலோசனைகள் கூறி மடல்கள் பல எழுதுவார். இயேசுவின் திருக்காயங்களையும் அநேக வரங்களையும் பெற்றிருந்தார். நீண்ட வருடங்கள் நற்கருணை மட்டுமே உட்கொண்டு தனது 33ஆம் வயதில் உயிர் துறந்து புனித நிலை அடைந்தார். திருச்சபையின் பதவியில் இருப்போர், மருத்துவர், செவிலியர், பிளேக் நோய் போன்றவர்களுக்கு பாதுகாவல் புனிதையாக திகழ்கிறார். புனித ஜான் போஸ்கோ. இவர் இத்தாலியில் உள்ள பியாத்மாந்து என்ற நகரில் 16 ஆகஸ்ட் 1815 ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்தார். இவர் கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்த ஆங்கிலிக்க குரு ஆவார். இவர் சிறைச்சாலையில் இருக்கிற இளம் கைதிகளெல்லாம் அழைத்து அவர்களை நல்வழிப்படுத்தி கிறிஸ்துவ ஒழுக்கத்தையும் ஆன்மீக கல்வியும் கற்பித்து அவர்களுக்காகவே சலேசியன் சபையை நிறுவினார். பின்பு பெண்களுக்கான சலேசியன் துறவற மடம் மற்றும் பொதுநிலைக்கான மடம் போன்றவற்றை நிறுவி அநேக ஆதரவற்ற ஏழை எளிய மக்களுக்கு சேவைகள் செய்தார். இவர் இத்தாலியில் உள்ள ட்ரூனில் 31 ஜனவரி 1888 இறந்தார். இவரது திருநாள் ஜனவரி 31 கொண்டாடப்படுகிறது. இவர் கிறிஸ்துவர்கள், வேலை பழகுபவர்கள், பதிப்பாசிரியர்கள், பள்ளி சிறுவர்கள், இளையோர் இவர்களது பாதுகாவல் புனிதராக திகழ்கிறார். புனித தேவசகாயம் அவர்கள் 23 ஏப்ரல் 1712ஆம் ஆண்டில் பள்ளியாடி நட்டாலம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்தார். இவர் இந்து சமயத்திலிருந்து கிறிஸ்தவ சமயத்திற்கு மாறியவர். இவரது இயற்பெயர் நீலகண்ட பிள்ளையாகும். இவர் நேர்மை மற்றும் உறுதியான நம்பிக்கையை கொண்டவர். எல்லா மனிதர்களும் சமம் என்ற அவர் கருத்தை வாழ்வில் பின்பற்றினார். சமத்துவத்தையும் அன்பையும் போதித்த இவர் 14 ஜனவரி 1752ஆம் ஆண்டு ஆரல்வாய்மொழி காச்சாடி மலையில் மறைமுகமாக உயிர் துறந்தார். இவருக்கு 2 டிசம்பர் 2012ஆம் ஆண்டில் புனித திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களால் அருளாளர் பட்டம் வழங்கப்பட்டது மற்றும் 15 மே 2022ஆம் ஆண்டில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது. இவர் ஒடுக்கப்பட்ட மக்கள், துன்புறும் மக்கள், பொதுநிலையினர் ஆகியோருக்கு பாதுகாவலாய் இருக்கிறார். புனித லாரன்ஸ். இவர் ஆகஸ்ட் 10 கிபி 225 யசுபானி நகரில் பிறந்தார். கடவுளுக்கு மிகுந்த விசுவாசியாக வாழ்ந்தார். ஏழைகளுக்கு தம்மால் முடிந்த உதவிகளினை செய்தார். இவர் 2ஆம் திருத்தந்தை சிக்ஸ்டோஸிடம் சிறந்த இறை தொண்டராக பணிபுரிந்தார். திருச்சபையின் சொத்துக்களை பாதுகாத்து வந்தார். அதில் வரும் பணங்களை ஏழைகளுக்கு கொடுத்து உதவினார். கொடுங்கோல் மன்னன் வலேரியன் புதிய சட்டம் கொண்டு வந்தான். திருத்தொண்டரின் ஏக்கத்தை அறிந்த திருத்தந்தை, கவலைப்படாதே, இன்று 3 நாளில் நான் செல்லும் பாதையில் நீயும் நடப்பாய் என்று சொன்னார். புனிதர்களின் ஆடையை களைத்து இரும்பு தோசைக்கல்லில் படுக்க வைத்து இரும்பு கம்பியால் கட்டின. அப்பொழுது தீயில் உடல் வெந்து கொண்டிருந்த போது அருகில் இருந்த படை வீரரை அழைத்து, ஒரு பக்கம் வென்று விட்டது, மற்றொரு பக்கம் புரட்டி போடுங்கள் என்று சொன்னார். புனித ரீத்தாம்மாள். புனித ரீத்தாம்மாள் 1381 இத்தாலியில் பிறந்தார். இவர் கத்தோலிக்க திருச்சபையின் முக்கிய புனிதையாக விளங்குகின்றார். இவர் சிறுவயதிலேயே துறவியாக விரும்பினார். பெற்றவர்களின் வற்புறுத்தலின் காரணமாக பவுல் ஃபெர்டினண்ட் என்ற நபரை திருமணம் செய்து கொண்டார். தனது திருமண வாழ்வில் பொறுமையுடன் செயல்பட்டார்.
வன்முறை குணமுடைய தன் கணவனை நல்வழிப்படுத்தினார். இவர்களுக்கு 2 மகன்கள் பிறந்தனர். கணவனின் கொலை மற்றும் பிள்ளைகள் இறப்புக்கு பிறகு காசியாவில் உள்ள புனித அகஸ்தினா மடத்தில் சேர்ந்து துறவற வாழ்க்கை மேற்கொண்டார். புனித ரீத்தாமாவில் நம்பிக்கையாலும் ஜபத்தாலும் முடியாத காரியங்கள் இயலும் என்று கத்தோலிக்க திருவை நம்பியது. இவர் இயலாத காரியங்களுக்கான புனிதை ஆவார். இவரது திருவிழா மே மாதம் 22ஆம் நாள் கொண்டாடப்படுகின்றது. கன்னியாகுமரி மாவட்டம் ரீத்தாபுரம் உள்ளிட்ட பல இடங்களில் இவர்களுக்கு சிறப்பு ஆலயம் உள்ளது. புனித கிறிஸ்டோபர் கானா நாட்டை சேர்ந்தவர். 7 அடி உயரம் கொண்டவர். இவர் 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் என கருதப்படுகிறது. இவர் கிறிஸ்துவை அடைய வேண்டும் என்ற லட்சியத்திற்காக ஒரு துறவின் அறிவுரையின்படி ஆற்றை கடக்க முடியாமல் இருந்த அநேக மக்களை தன் தோளில் சுமந்து கரையை கறந்து விடுவார். ஒரு நாள் ஒரு சிறுவன் தன்னை கரை சேர்க்கும்படி கேட்டார். இவ்வளவு பெரிய மனிதரை கரை சேர்க்கும் அவரால் சிறுவனின் பாரம் தாங்க முடியாமல் தவித்து போனார். ஏனென்று சிறுவனை வினாவிய பொழுது, நான் இந்த உலகின் பாவங்களை எல்லாம் என் தோளில் சுமந்துள்ளேன் என்று கூறினார் குழந்தை இயேசு. இயேசுதான் என்று அறிந்த அவர் ரீப்ரோபஸ் என்ற தனது பெயரை கிறிஸ்டோபர் என்று மாற்றிக்கொண்டார். ஞானஸ்தானம் பெற்றார். கிறிஸ்டோபர் என்றால் கிறிஸ்துவை தூக்கி சுமப்பவர் என்பது பொருள். கிறிஸ்துவுக்காக தனது தேவையற்ற எல்லா காரியங்களையும் துறந்து மறைசாட்சியாக 251ஆம் ஆண்டில் இறந்து புனிதரானார். இவர் திருமணமாகாதவோர், போக்குவரத்து பயணியாளர், பயணம் செய்வோர், புயற்காட்சி, கால் கை வலிப்பு நோய், தோட்டக்காரர், நல்ல மரணம், பல்வலி போன்றவற்றிற்கு பாதுகாவல் புனிதராக விளங்குகிறார். புனித அந்தோனியார் தமது வாழ்நாள் முழுவதும் அன்பையும் ஏழ்மையும் தாழ்ச்சியும் ஞானத்தையும் மணிகலன்களாக அணிந்திருந்தார். அந்தோனியார் நற்செய்தியை சொல்லாலும் செயலாலும் வாழ்வாலும் அறிவித்த இறை தூதர் இவரே. புனித அந்தோனியார் 1195ஆம் ஆண்டு ஐரோப்பியாவில் உள்ள போர்ச்சுகல் நாட்டின் தலைநகரமான லிஸ்பன் நகரில் ஆகஸ்ட் 15ஆம் நாள் அன்னை மரியா விண்ணேற்பு நாளன்று பிறந்தார். இவரின் திருமுழுக்கு பெயர் பெர்னாந்தோ ஆகும். தினம்தோறும் தவறாமல் ஆலயத்திற்கு சென்று திருப்பலியில் பங்கு கொண்டார். 1219ஆம் ஆண்டு குருவானவராக திருநிலைப்படுத்தப்பட்டார். பிரான்சிஸ்கன் துறவற சபையில் 1620ஆம் ஆண்டு சேர்ந்தார். நற்கருணை மீது அந்தோனியார் மிகவும் பக்தி கொண்டிருந்தார். அந்தோனியார் என்ற பெயரை ஏற்றுக்கொண்டார். இவர் ஏழைகளின் பாதுகாவலர் ஆவார். இத்தாலியின் பதுவை நகரில் தனது கடைசி நாட்களை கழித்த இவர் 1631ஆம் ஆண்டு ஜூன் 13ஆம் தேதி தனது 36வது வயதில் காலமானார். இவர் இறப்பிற்கு அடுத்த ஆண்டே இவருக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது. இன்றும் இவரின் நாவு அழியாமல் இருக்கிறது. புனித தோனிசாவை இத்தாலி பிறந்த மிகேலம் புனிதர் ஆவார். இவர் 1842 ஏப்ரல் 2ஆம் நாள் பிறந்தார். இவருடைய பெற்றோர் இவரை கிறிஸ்துவத்தில் வளர்க்க அதிகாரம் கட்டார். இவர் 4 வயதிலே தனியாக ஜெபிக்கும் திறமை பெற்றிருந்தார். தமது 7வது வயதிலே முதல் நற்கருணை பெற்றார். இவர் பாடக சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு பாதுகாவலராக அறியப்படுகிறார். தமது 14ஆம் வயதில் உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் 1857 மார்ச் 9ஆம் நாள் இறந்தார். ஜூன் 12 1954 அன்று திருத்தந்தை 12ஆம் பியூஸால் புனிதராக அறிவிக்கப்பட்டார்.